இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம். எங்கள் ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்லை. எங்கள் ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மணப்பாறை அருகே அரசு பள்ளியில் மது போதையில் வந்த ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மணப்பாறை அருகே மது போதையில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவமும், தலைக்கேறிய போதையில் நிற்கக்கூட முடியாத சூழலில் வகுப்புக்கு வந்து சரிந்து விழும் வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மது போதையில் இருந்த ஆசிரியர் ஆரோக்கியராஜ் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதிகா திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த இனாம்புதூர் ஊராட்சியில் உள்ள வையம்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 20 மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் ஆவாரம்பட்டியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் என்பவர் கடந்த 6 மாதங்களாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று மாலை பள்ளிக்கு மது போதையில் வந்து பள்ளியில் உள்ள சேர் மற்றும் டேபிள் ஆகியவற்றை கீழே தள்ளிவிட்டதோடு போதை தலைக்கீறிய நிலையில் வகுப்பறையிலேயே படுத்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆசிரியர் மயங்கி கிடப்பதை கண்ட மாணவர்கள் தங்களது பெற்றோர்களிடம் சென்று கூறியதை அடுத்து பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் தண்ணீரை எடுத்து ஆசிரியரின் முகத்தில் அடித்து அவரை எழுப்பி தெளிய வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் ஆத்திரமடைந்து தகவலின் பெயரில் வையம்பட்டி கல்வி அலுவலர் லதா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோர்களை சமாதானம் செய்திருக்கின்றனர். பின்னர் ஆசிரியரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றுள்ளனர். பரிசோதனையில் ஆசிரியர் மது போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் பரிந்துரை செய்ததை அடுத்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் ஆசிரியர் ஆரோக்கியராஜை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அரசு பள்ளியில் ஆசிரியர் மது போதையில் மயங்கி கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ். உட்கார முடியல அந்த வாத்தியார்னால. இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம். எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்லை. எங்க